சூர்யாவுக்கு வந்து நைட்டெல்லாம் தூக்கமே வரல. மகா வந்து எப்படி இப்படி ஒத்துக்கினா? ஒன்றும் புரியலையே! ஒத்துக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே! எப்படி இவ ஒத்துக்கினா? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. மகா போயிட்டு மகா அப்படின்றாரு. எனக்கு தூக்கம் வருது குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடி தூங்குறாங்க. சான்ஸே இல்லையே! இவ எப்படி ஒத்துக்கினா? ஒன்றுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து வந்து காலையில வந்து மகா என்ன பண்ணுறாங்க, சமையல் அறையில வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படியாவது வந்து தாத்தா கிட்ட பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு, உடனே தாத்தா வந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அப்போ வந்து சூர்யா அங்கே வராரு. சூர்யா பார்த்துட்டு வந்து யோசிக்கிறாங்க. உடனே இதை செயல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டேருந்து என்ன பண்ணுறாங்க, சூர்யா பேப்பர் எடுக்கும். சூர்யா கிட்டேருந்து பேப்பரை பிடிங்கி தாத்தா கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாங்க தாத்தா அடுத்த பேப்பர் படிங்க, ஒன்று தானே படிச்சிங்க அப்படின்றாங்க. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து காஃபி வேணுமா தாத்தான்னு சொல்லிட்டு காஃபி எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்றாரு. இங்கே பாருங்கள் தாத்தா, உங்களுக்கு வெந்நீர் போட்டு வச்சுட்டேன், உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். இன்றைக்கி எந்த வேலையாக இருந்தாலும் சொல்லுங்கள், நான் வீட்டில் தானே இருப்பேன், அதனால் எல்லா வேலையும் நான் செஞ்சு கொடுத்துட்றேன். ஏமா வீட்டில் இருக்க, நீ உங்கள் வீட்டுக்கு போகலையா? நீ போகணும்னு சொன்னியே, எங்கே தாத்தா போகிறது? அது வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை பார்க்குறாங்க. உடனே சூர்யா ஐயோ எல்லாத்தையும் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை இன்றைக்கி ஒரு நாள் நான் போவேணா சொன்னேன். ஏன்டா போவேணான்னு சொன்னேன்? இன்றைக்கி ஒரு நாள் தான் தாத்தா, நாளையிலேருந்து போட்டோம். அது என்ன இன்றைக்கி ஒரு நாள் என்ன வேலை இருக்குது? இல்லை தாத்தா ஒரு முக்கியமான வேலை, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க அம்மா வீட்டுக்கு போகணுமா, அதனால் போய் தான் தீருவா, புரியுதா அப்படின்னோடனே உடனே விட்டு சரிங்க தாத்தா போட்டோம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த வேலையாக இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், அவள் போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்து அது வந்து தாத்தா இவர் என்ன சொன்னார்னா அப்படி சொல்ல வராங்க. நீ வரியா அப்படி சொல்லிட்டு ரூமில் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. உடனே வந்து இல்லைங்க தாத்தா வந்துக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிடலாம், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம், நீ வா அப்படி சொல்லிட்டு ரூமுக்கு வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. இது எல்லாத்தையுமே ஐஸ்வர்யா பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. எவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காரு சூர்யா, என்னதான் வந்து மகா வந்து பண்ணாலும் அவன் மேலே அவ்வளோ ரொமான்டிக்காக இருக்காரு அப்படி சொல்லிட்டு பார்த்துன்னு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அடுத்து வந்து உள்ளே கூட்டின்னு போயிட்டு கதவை தாப்பால் போடுறாரு. என்னங்க இது பட்ட பகல் இப்படி தாப்பால் போடுறீங்க? இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க புரியுதா? ஏன் தாத்தா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிற? இங்கே பாருங்க, சொல்லலாம்னு நினச்சேன், இது ஒரு தப்பா? இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க நான் இப்போ குளிக்க போகிறேன். சரி குளிக்க போ, நிம்மதியாக குளிக்கணும். ஒரு வேளை நான் போகிறேன்னா போகலையா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நிம்மதியாக குளிப்பேன். அம்மா தாயே நிம்மதியாக குளிமா, நம்ம போகிறோம் போதுமா? சரிங்க ரொம்ப ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு போய் குளிக்க போகிறாங்க. அப்பாடா இவ்வளோ வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியலையே சொல்லி டென்ஷன் ஆகுறாரு. அப்போ பார்த்தா அவரோட மனசாட்சி அங்கே வருது. மனசாட்சி வந்து சொல்லுது, என்னாச்சு ஏன் இப்படி டென்ஷனாக இருக்க? இப்போது அவளை வந்து ஈஸியாக மடக்கிடலாம், அதுக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சூப்பரான வழி இருக்குது. அவளை அப்படியே கட்டில் சாயி அப்படியே நீ மேலே வந்து விழுந்து, இவ்வளோ மோசமாக பேசுகிற, எனக்குள்ள அப்படிலாம் ஆசையே கிடையாது, எனக்கு தெரியும் நீ வந்து அதுக்கெலாம் வேலைக்கு ஆக மாட்டேன்னு, நான் அதை சொல்ல வரல. இங்கே பாரு, நேராக என்ன பண்ணுற, மகா வந்து வெளியே வரும்போது எண்ணெயை ஊற்றி வச்சிரு, அவள் வழிக்கு விழுந்துருவா, கை காலை அடிபட்டுரும், அப்புறம் நான் போவே மாட்டா. சூப்பர் ஐடியாவாக இருக்குன்னா இது உடனே செயல்படுத்த, நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. மகா வராங்களான்னு பாத்ரூம்லேருந்து மகா வரத்துக்குள்ளே நம்ம என்ன போடணுமே சொல்லிட்டு அது வாசலில் எண்ணெய் போட்டு வைக்கிறாரு. உடனே மகா என்ன பண்ணுறாங்க, அதை தாண்டி வந்துடுறாங்க. பார்த்துட்டு ஐயோ இப்படி தாண்டி வந்தான்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா? நீங்கள் பண்ண வேலை எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன், வீடியோ பார்க்குறீங்களா சொல்லிட்டு வீடியோ காட்டுறாங்க. எப்படி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே தெரியும் ஏதோ பண்ண போகிறீங்கன்னு, அதனால தான் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபோனில் போனேன். இப்போ தானே தெரியுது இவ்வளோ தத்ரூபமாக வீடியோ கிடச்சிருக்கு. இதை தாத்தா கிட்ட காட்டினா என்ன ஆகும்? அம்மா தாயி அந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் செஞ்சிடாத, நீ என்ன சொல்கிறியோ நான் கேட்குறேன் போதுமா அப்படின்றாரு சூர்யா. உடனே வந்து அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க. கிளம்பி கீழே வராங்க. தாத்தா வந்து கிளம்பிட்டியாமான்றாரு. கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சரி ஆட்டோ புக் பண்ணுற தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணுறாங்க. எதுக்கும் ஆட்டோவில் போகணும், கார் இத்தனை இருக்குது வீட்டில், சரி சூர்யா எடுத்து விட சொல்ல, சூர்யா எடுத்து விடுடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா வந்துடுறாங்க. எதுக்காக அவன் எடுத்துமே ஒன்றும் இந்த மகாராணிக்கு போக தெரியாதா அப்படின்றாங்க. இங்கே பாரு, இதில் விட்டால் என்ன தப்பு இருக்குது, அவன் பொண்டாட்டி அவன் விரத்தில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சூர்யாவோட அப்பா. உடனே வந்து மகாவை வந்து சூர்யாவை வந்து கிளம்பி போகிறாங்க. இதோட முடியுது.